ஒரு கிராமத்தில் ராஜு அப்படிங்கிற இளைஞன் விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். டெய்லியும் போய் காட்டுக்கு விறகு வெட்டிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது தான் அவனுடைய வழக்கம். அதே போல் ஒரு நாள் காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ சிங்கம் உருமுறை மாதிரி ஒரு கர்ஜனை கேட்டுச்சு. அந்த சிங்கத்தோட சத்தம் கேட்கவும் பயந்துட்டு வந்த வழியிலேயே போகலான்னு திரும்பி நடந்தான். உடனே அந்த சிங்கத்தோட குரல் கேட்டது. மனிதனே, என்னை பார்த்து பயப்படாத, என் பக்கவான்னு சொன்னான். குரல் வந்த சத்தத்தை கேட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அங்கே கூண்டுக்குள்ளே ஒரு சிங்கம் அடைப்பட்டே இருந்துச்சு. நீ எப்படி கூண்டுக்குள்ளே வந்தன்னு அந்த மனிதன் கேட்க, வேட்டைக்காரங்க என்னை உயிரோடு பிடிக்கிறதுக்காக உள்ளார இந்த மாதிரி ஒரு ஆட்டை போட்டு வச்சுட்டாங்க. நானும் கறிக்கு ஆசைப்பட்டு உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ராஜுக்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராஜு கேட்டுச்சு. இல்லை என்னை இந்த கூண்டை திறந்து விட, நான் வெளியே போகணும். உடனே ராஜு சொன்னான், நீயும் இறைச்சி சாப்பிட்ற ஒரு மிருகம், நீ எப்படி என்னை உயிரோட விடுவ கூண்டை திறந்து விட்டா? அதனால் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சிங்கமோ சொல்லிச்சான், என்ன நன்றி இல்லாதவன்னு நினச்சியா? உயிரை காப்பாற்ற ஒருத்தரங்களை நான் கொன்று சாப்பிடுவேனா? அச்சச்சோ, நான் அப்படிப்பட்ட சிங்கம்லாம் கிடையாது, நான் ரொம்ப நல்ல சிங்கம், என்ன நீ நம்பலாம் அப்படின்னு சொல்லிச்சான். ராஜுவோ சரி, இது பேசுகிறத பார்த்தா நல்ல சிங்கம் மாதிரி தான் தெரியுதுன்னு இறக்கப்பட்டு கூண்டை திறந்து விட்டானான். திறந்து விட்டதுமே சிங்கம் வேகமாக வந்து ராஜு மேலே பாஞ்சு ராஜுவை கீழே தள்ளிச்சான். ராஜுவும், ஏய் நீ என்ன பண்ணுற, நான் உன்னை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னானான். அதுக்கு சிங்கமோ, காப்பாற்றினா எனக்கு பசிக்கும் இல்லை, நானும் சாப்பிடணும், அதனால் நான் கண்டிப்பாக உன்னை வேட்டையாட தான் போகிறேன்னு சொல்லிச்சான். ஆனால் நீ இப்போ தானே சொன்ன நன்றி மறக்க மாட்டேன், நான் உன் உயிரை காப்பாற்றிருக்கேன் நல்லா சொன்னியே, அதுக்காக என்னோட குணமும் வேட்டையாடுறது தான். மனிதனாக பிறந்த உங்களுக்கு பகுத்தறியும் திறன் இருக்குன்னு கடவுள் படைச்சாரு. ஆனால் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிறது கூடவா தெரியலை? நான் எப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன்னு நீ நம்பினேன் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே, இருந்தாலும் நீ இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு, இதுக்கு கடவுள் உன்னை தண்டிப்பாருன்னு சொல்லிச்சான். அது அப்புறமேல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் சிரிச்சுதான். அப்போ அந்த வழியாக ஒரு நரி போயிட்டு இருந்த உடனே மனிதன் வந்து நரியாரேன்னு கூப்பிட்டுச்சான். உடனே நரியார் வந்ததும் நடந்ததை அத்தனையும் மனிதன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ராஜு சொன்னதை கேட்டதும் சிங்கம் சொல்லிச்சான், என்னோட குணம் வேட்டையாடுறதுன்னு தெரிஞ்சும் இவன் என்னை காப்பாற்றிருக்கான், நான் எப்படி இவனை விட முடியும்? எனக்கு வேட்டையாடுறது தானே வழக்கம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க நரியாரேன்னு கேட்டுச்சான். நரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, ராஜு சொன்னதும் எனக்கு புரியலை, நீ சொல்கிறதும் புரியலை, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சிங்கம் சொல்லிச்சான், நான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்து வெளியே என்னை திறந்து விட்டா நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். எந்த கூண்டு அப்படின்னு நரி கேட்டுச்சான். அதோ இங்கே இருக்கே இதே கூண்டு தான் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். இந்த கூண்டா எப்படி அப்படின்னு கேட்டுச்சான். அந்த கூண்டு பக்கத்தில் சிங்கம் போயிட்டு, இந்த கூண்டுக்குள்ளே தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இருந்துட்டு நரி, எப்படி உள்ளே இருந்தீங்க புரியல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கமும் அந்த கூண்டுக்குள்ளே போய் நின்றுச்சான். உடனே நரியும் கூண்டை பூட்டிடுச்சான். ஏன் இப்படி பண்ணீங்க நரி அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சான். உன்னோட தொழில் வேட்டையாடுறது, நீ அந்த மனிதனை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சாப்பிடணும்னு தானே பார்ப்ப, அதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லிச்சான். உடனே சிங்கமும், நன்றி மறந்தது என் தப்பு தான், இருந்தாலும் எனக்கு மறுபடியும் இப்படி ஒரு தண்டனையான்னு கேட்டுச்சான். உன்னோட தவறை நீ உணரணுங்கிறதுக்காக இல்லை, உன்னோட குணத்துக்காக நாங்கள் உயிர் பிழைக்கணும் இல்லையா அப்படின்னு நரி சொல்லிச்சான். மனிதனும் நரியும் உடனே சிங்கத்திடமிருந்து விலகி சென்றாங்களாம். என்னன்றி கொன்றாருக்கோ மொய்வுண்டோ மொய்வில்லை, செய்நின்றி கொன்ற மகற்கு. அதாவது ஒரு உதவி சின்னதோ பெருசோ அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, செஞ்ச உதவியும் செஞ்ச நபரையும் மறக்காமல் இருப்பதே மனித வாழ்வு. Thanks for watching. Subscribe and click the icon.